அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து நமக்கு தமிழ் வாரம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 29 நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாள். சரிங்களா? ஸோ அவரோட பிறந்த நாள ஒட்டி ஒரு தமிழ் வாரம் கொண்டாடப்படும். பாவேந்தர் பாரதிதாசன் அவரோட சிறப்புகள பிரதிபலிக்கக்கூடிய வகையில வந்து நெறையா பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் அந்த மாரிலாம் நெறைய நடத்தியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 29. இத வந்து தமிழ்நாட்டுல என்னவா நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா, கவிஞர்கள் தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? போயட்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஸோ இத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 29 போயட்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஸோ அந்த விழாவுல ஒரு 2 விஷயங்கள பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? 2 ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இத ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுக்கு வந்து எக்ஸலன்ஸ் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்கு. எதுக்காக அப்படின்னா, கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸோட எக்ஸலன்ஸ்க்காக ஒரு அவார்ட் வாங்கியிருக்கு. யாருகிட்ட இருந்து அவார்ட் வாங்கியிருக்குன்னா, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட இருந்து இந்த அவார்ட வாங்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த கூட்டுறவு வங்கிகளுடைய நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக, மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழக அரசாங்கத்துக்கு வந்து ஒரு விருது குடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முத்துப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கு என்ன விருது வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற அவார்ட் வழங்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா? இந்த அவார்ட குடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஹோம் மினிஸ்ட்ரி தான் வந்து குடுத்திருப்பாங்க. முத்துப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, திருவாரூர்ல இருக்கு முத்துப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. அந்த காவல் நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற அவார்ட் வந்து வழங்கப்பட்டிருந்திருக்கு. சரிங்களா? இந்த 3 ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இந்த ஆர்டிகில்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கேலோ இந்தியா கேம்ஸ் பத்தி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் அப்படிங்கிறது போன வருஷம் பார்த்தீங்கன்னா, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது போன வருஷம் தமிழ்நாட்டுல வந்து நடந்திருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பீகார்ல வந்து நடக்கப் போகுது. ஓகேங்களா? கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7த் எடிஷனா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ கேலோ இந்தியா யூத் கேம்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு பீகார்ல நடக்கப் போகுது. 7த் எடிஷனா வந்து இருக்கு. ஸோ இதோட மாஸ்காட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜசிம்ஹா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த மாஸ்காட். மாஸ்காட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜசிம்ஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? போன வருஷம் தமிழ்நாட்டுல நடந்தப்ப நம்ப ஒரு மாஸ்காட் வச்சிருந்தோம். அந்த மாஸ்காட்டோட பேர் மாஸ்காட் அப்படின்னா சின்னம். அதோட பேர் என்னன்னா வீரமங்கை அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்போம். சரிங்களா? வீரமங்கை அப்படிங்கிறது நம்ப வச்சிருந்த மாஸ்காட்டோட பேர். ஸோ கேலோ இந்தியா கேம்ஸ் பத்தி இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து ஒலிம்பிக்ல வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக, டாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம இந்திய அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. டாப்ஸ் அப்படின்னா, டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாரி கீர்த்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் இருக்கு. கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டாப்ஸ் அப்படிங்கிற ஸ்கீம், இந்த கீர்த்தி அப்படிங்கிற ஸ்கீம் இது எல்லாமே விளையாட்டு துறைய சார்ந்து இருக்கு. ஒலிம்பிக்ஸ்ல இந்தியன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாப்ஸ், கீர்த்தி போன்ற திட்டங்கள்லாம் வந்து இருக்கு. ஓகேங்களா? டாப்ஸ்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1500 அத்லெட்ஸ் கிட்ட செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டீஸ்ல ட்ரெய்னிங் வந்து குடுப்பாங்க. கீர்த்தி அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ல யாரெல்லாம் பெஸ்ட் அத்லெட்டா இருக்காங்களோ, அவங்கள்ல நெறைய பேர செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு வந்து ட்ரெய்னிங்க வந்து குடுப்பாங்க. அதான் இந்த டாப்ஸ், கீர்த்தி போன்ற ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டங்கள் மூலியமா இந்தியா ஒலிம்பிக்ஸ்ல நெறைய மெடல்ஸ வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாப்ஸ், கீர்த்தி போன்ற திட்டங்கள்லாம் நடைமுறையில இருக்கு. சரியா? அடுத்ததா ஜீனோம் எடிட்டட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இந்தியால ஜெனடிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் அப்படிங்கிறது நெறையாவே இருந்திருக்கு. ஓகேங்களா? பிடி காட்டன் இருந்திருக்கு, பிடி பிரிஞ்சால் இருந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜெனடிக்கலி மாடிஃபைடு சீட்ஸா இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஜீனோம் எடிட்டட் சீட வந்து நேத்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் லான்ச் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ ஜீனோம் எடிட்டட் அப்படின்னா, ஜெனடிக்கலி மாடிஃபைடுன்னு சொல்றப்ப, ஓகேங்களா? ஜெனடிக்கலி மாடிஃபைட் அப்படின்னா, மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஜீனோம் எடிட்டட் அப்படின்னு சொல்றப்ப, மரபணு திருத்தப்பட்ட விதைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீனோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டீஸ வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா நேத்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஜீனோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டீஸ் அப்படிங்கிறது. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 1 டிஆர்ஆர் தென் 100. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, கமலா அப்படிங்கிறது. இது ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டி பேர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பூசா
டிஎஸ்டி ரைஸ் ரைஸ் 1 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 2 ஜெனடிக்கலி எடிட்டட் ஜீனோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டிஸ் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. டிஆர்ஆர் தென் 100 கமலா அப்படிங்கிறதும், பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 அப்படிங்கிற இந்த 2 சீட் வெரைட்டிஸ் ரைஸ் வெரைட்டிஸ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரைஸ் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 20லேருந்து 30% வரைக்கும் அதிகமான மகசூல் அந்த விளைச்சல் அப்படிங்கிறத அதிகப்படுத்தும். அதே மாரி கிளைமேட் சேஞ்ச தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிராப்ப ரெடி பண்ணியிருக்காங்க. தண்ணி தேவைப்படுறது அப்படிங்கிறது இந்த கிராப்க்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுல இருக்கக்கூடிய முக்கியமான அ ரைஸ் கல்டிவேட்டிங் ஸ்டேட்ஸா இருக்கக்கூடிய தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் இந்த வெரைட்டிஸ அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சஜஷனையும் குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.